ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரியவா சரணம். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாரோட நினைவுக்கும் வருவது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலும் ஸ்ரீ காமகோடி சங்கர மடமும் பஞ்சபூத தலங்களில் நிலம் சம்பந்தப்பட்ட தலமாக இருக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும் தான். காஞ்சிபுரம் அப்படின்றது ஒரு கோவில் நகரம். அப்படிப்பட்ட இந்த கோவில் நகரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சையாக நடைபெற இருக்கு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இப்படி பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு சிவபெருமான் பஞ்சபூத ஸ்தலங்களில் இருக்கார். அதில் நிலம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஸ்தல வரலாறு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதோட தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். கைலாயத்தில் பார்வதி தேவி ரொம்ப விளையாட்டா சிவபெருமானோட கண்களை மூடுறா. அந்த நேரத்தில் உலகம் இருளில் மூழ்கிறது. உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து வெளிச்சம் கொடுக்கிறார் சிவபெருமான். பார்வதி தேவி விளையாட்டாக பண்ணினாலுமே இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்றதுனால பார்வதி தேவி செய்த தவறுக்காக பூலோகத்தில் காமகோட்டம் அப்படின்ற இடத்துல தன்னை நோக்கி தவம் புரியுமாறு ஆணையிடுறார் சிவபெருமான். அந்த உத்தரவை ஏற்று காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய காமகோட்டத்தில் ஒரு மாமரத்துக்கு அடியில் இருந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரிகிறாள் பார்வதி தேவி. மண்ணாலான ஒரு சிவலிங்கத்தை கம்பா நதிக்கரையில் உருவாக்கி சிவனுக்கு ஆராதனை பண்ணி தவம் பண்றார். பார்வதி தேவியோட பக்தியை உலகிற்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்ச சிவபெருமான் கம்பா நதியில வெள்ளப்பெருக்க உருவாக்குறார். இந்த வெள்ளத்துல தான் உருவாக்கின சிவலிங்கம் அழிஞ்சு போயிடுமோ அப்படின்ற பயத்தினால பார்வதி தேவி சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். உடனடியா அந்த மாமரத்திற்கு அடியில சிவபெருமான் தோன்றி அனுகிரகம் பண்றார். பார்வதி தேவி மண்ணால் பிடித்து வைத்து பூஜை பண்ணின அந்த சிவலிங்கம் தான் பிருத்விலிங்கம். ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல இந்த சிவலிங்கம் தான் மூலவராயிருந்து அனுகிரகம் பண்றார். வெள்ளப்பெருக்கில் இருந்து சிவலிங்கத்தை காப்பாற்றுவதற்காக பார்வதி தேவி தழுவி கொண்டதுனால ஏகாம்பரேஸ்வரர் கோவில் மூலவருக்கு தழுவ குழைநாதர் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. அம்பாளுக்கு ஏலவார் குழலி அப்படின்னு பேரு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் மாமரம். பார்வதி தேவி அமர்ந்து தவம் செய்தாலே அதே மாமரம் தான் ஸ்தல விருட்சமாக இருக்கு. இந்த மாமரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா 3500 ஆண்டுகளை கடந்து இருக்கும் இந்த மாமரம் 4 வேதங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த மரத்திலிருந்து 4 கிளைகள் பிரிந்து செல்லும். ஒவ்வொரு கிளையோட பழத்தையும் ஒவ்வொரு தனி சுவையா இருக்கும். பொதுவா ஒரு மரத்தில் இருக்கும் எல்லா பழமும் ஒரே சுவையாக தானே இருக்கும். ஆனால் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் ஸ்தல விருட்சமா இருக்கிற மாமரத்தில் 4 கிளைகளோட பழங்களும் தனி சுவையை கொடுக்கறதா இருக்கு. இது ரிக், யஜுர், சாம, அதர்வன 4 வேதங்களை உணர்த்துவதாகவும் இருக்கு. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெற இருக்கு. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுடைய திருத்தேர் அலங்காரம் செய்யப்பட்டு ஓரிக்கை ஸ்ரீ மகாபெரியவா மணிமண்டபத்திலிருந்து மாலை 3 மணி அளவில் புறப்பட்டு காஞ்சி பீடாதிபதிகள் முன்னிலையில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை வந்தடையும். இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் விழாவை நடத்தி வைக்கிறதுக்காக காஞ்சி காமகோட்டி பீடத்தின் பீடாதிபதிகளான ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்து கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்த இருக்கா. பக்தர்கள் அனைவரும் தேர் திருவிழா மற்றும் கும்பாபிஷேக வைபவத்தில் கலந்து கொண்டு ஏகாம்பரேஸ்வரின் அருளை பெற்று ஆனந்தமாக வாழுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஓம் நம சிவாய.